Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம பன்னீர் 65 எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. மழை காலம் ஸ்டார்ட் ஆயிட்டதனால இந்த மாதிரி ஒரு 65 ரெசிபி பண்ணி சாப்பிட்டோம் அப்படினா சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துருவோம். ஹோம்மேட் பன்னீர் 200 கிராம்ஸ்லேருந்து 250 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன் நான். 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஹாஃப் லெமன், அதுக்கப்புறமா காரத்துக்கு தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, மஞ்சள் தூள். நம்ம சேனலில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து நம்ம ரெடி பண்ணுற ஹோம்மேட் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி தான் நான் வீட்டில் இருக்க மசாலா வச்சு இன்றைக்கி நம்ம எப்படி 65 பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன்றா பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவு நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அது வந்து பன்னீரில் ஒட்டும் உங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தியான பன்னீருங்க, ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. பன்னீரில் நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். பன்னீர் டிக்கா, பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் தோசை, அப்புறம் ஸ்டஃப்டு பன்னீர் தோசை, சப்பாத்தி, இந்த மாதிரி நிறைய பண்ணலாங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பன்னீர் 65 எப்படி செய்கிறதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், அதுக்கு தேவையான மாவு உங்களுக்கு வந்து அந்த லெமன் ஜூஸே பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. நீங்கள் பன்னீரையும் அந்த மசாலா நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு வந்து பன்னீர் வந்து சீக்கிரமாக இதாகிடும், உதிர்ந்துருங்க. ரொம்ப போட்டு பெரட்ட வேண்டாம், கம்மியாக உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்க பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பன்னீரையும் மசாலாவும் மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்ல சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி சூடாக ஒரு 65 வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பாருங்கள், பன்னீர் நல்லா உங்களுக்கு கலர் மாறி வந்திருக்கு. அதே மாதிரி பன்னீர் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மசாலா நல்லா குக்காகி வந்ததுன்னா உங்களுக்கு போதும், பன்னீரும் உள்ளே குக் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு போதுங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு மசாலா அந்த கலர் சேஞ்ச் ஆனோடனே நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. எண்ணெயோட சூடு பொறுத்து 2 to 3 மினிட்ஸ் ஆகுங்க. நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணி ஆனியன் வித் லெமனோட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.